வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பிரமாணத்தை நாம் கடைபிடிப்பது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார் என்பதை நம்மால உலகத்தாருக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் காண்பிக்க முடியும். இந்த ஒரே ஒரு கட்டளை 2ஆம் அதிகார வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் கரையோடு கூட நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைமார்களையும் விசாரிப்பது பிதாவாகிய தேவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயம். உலகத்தாருடைய கரையோடு கூட நீங்களும் நானும் மற்ற ஜனங்களுக்கு சேவை செய்கிறதே கர்த்தருக்கு பிடிக்காது. காரணம் என்ன? பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரத்தை தரித்த ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன், எதற்காக அவர் முதலாவது தேவாலயத்திற்குள்ளாக வந்தார்? எதற்காக ஒரு ஏழை விசுவாசி அடிபட்டு உள்ள வருகிறார்? தொட்டி விட்டுறதுக்கா? யாக்கோபு 2ஆம் அதிகார வசனம் 1-4. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரும் என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? பரலோக பிதாவுக்கு பிறந்த அவருடைய பிள்ளைகள், பரலோக பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்லியிருந்தோம். பரலோக பிதாவாகிய தேவனுக்கு பிறந்த பிள்ளைகள் பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார் என்பதை ஒரே ஒரு கட்டளையை கடைபிடிக்கிறதுனாலே உலகத்தாருக்கு மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்க முடியும். நீங்கள் நானும் பரலோக பிதாவினால் கிறிஸ்துவுடைய சுவிசேஷ வசனத்தினாலே தேவாவினருடைய உதவியோடு கூட மறுஜென்மம் ஒழுக்கினாலே அவருக்கு பிறந்ததே. ஆனால் ஆவியா இருக்கிற பரிசுத்தம் உள்ள பிதாவுடைய ஒட்டுமொத்த சுபாவமும் அவர் எப்படி இருப்பார் என்பதான ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு கட்டளை, வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பிரமாணத்தை நாம் கடைபிடிப்பது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார் என்பதை நம்மால உலகத்தாருக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் காண்பிக்க முடியும். அந்த ஒரே ஒரு கட்டளை 2ஆம் அதிகார வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவையாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இந்த ஒரே ஒரு பிரமாணம், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்பதான ராஜாதி ராஜாவுடைய கர்த்தாதி கர்த்தருடைய ஒரே ஒரு இந்த பிரமாணத்தை நீங்கள் நானும் கடைபிடித்தால் பரலோக பிதாவுக்கு பிறந்த நாம் நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார் அல்லது அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும் என்பதை உங்களாலும் என்னாலும் ரொம்ப தெளிவாக காண்பிக்க முடியும். உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பாயாக என்பதான அந்த அற்புதமான ஒரு கட்டளை எப்படி நடைமுறையில் கொண்டு வரலாம் என்பதான ஒரு கேள்விக்கு 1ஆம் அதிகாரம் 27 நாம் செய்தால் அந்த பிரமாணத்தை கடைபிடிப்பது நம்மால நடைமுறையில் காண்பிக்க முடியும். 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிற விசாரணை, நீ உன்னை நேசிப்பது போல் பிற நேசிப்பாயாக என்பதான பிரமாணத்தை நாம் நடைமுறையிலே செய்வதனாலே உலகத்தாருக்கு சத்தியமுள்ள பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார் என்பதை நம்மால ரொம்ப நடைமுறையிலே காண்பிக்க முடியும். அந்த சத்தியத்தை போன வாரத்திலே தொடங்கி வைத்து நாம் முடித்தோம். 1ஆம் அதிகாரம் 26, 27. ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு உண்மையான பக்தி என்று சொல்லப்படுற வசனம் 27 திக்கற்றவர்களையும் விதவைமார்களையும் விசாரிக்கிற விசாரணை தான் என்று சொல்லியிருந்தும், ஒருவேளை நீங்களும் நானும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைமார்களையும்
பிதாவுடைய பார்வைக்கு ஏற்றபடி விசாரியாமல் போனதே ஆனால் இன்னொரு விதமாக தான் அவர்களை விசாரிக்க முடியும். இன்னொரு விசை வசனம் 27, போன வாரத்தில் விட்டதை நான் இங்கிருந்து தொடங்க விரும்புகிறேன். 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே, அங்க சொல்லப்படுற உபத்திரம் அழுத்தம், இப்பிரபஞ்சத்தின் அழுத்தத்திலே சிக்கியிருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் விதவைமார்கள், அது பசி பட்டினியா இருக்கலாம், ஜனங்களுடைய பயமுறுத்துதலா இருக்கலாம், ஜனங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளாக இழுக்கிற ஒரு சுபாவமா இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த கைவிடப்பட்ட பெண்களையும் கைம்பெண்களையும் அல்லது விதவைமார்களையும் தொந்தரவு செய்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்க படுற உபத்திரவம், விதவைமார்களும் திக்கற்ற பிள்ளைகளும் பூமியில வாழாதபடிக்கு என்னெல்லாம் தொந்தரவுகள் அவர்கள் சந்திக்கிறார்களோ அந்த மாதிரி ஆட்களை நீங்களும் நானும் விசாரிக்க வேண்டும். அது கீழே போகும்போது சொல்கிறேன். ஒருவேளை நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனை காண்பிக்கிற அந்த பிரதானமான கட்டளையை இந்த 1:27 சொல்லப்படுற காரியத்தை நடைமுறையில் செய்யும் பொழுதுதான் பிதாவுடைய சுபாவத்தை நாம் காண்பிக்கிறோம். அப்படி பிதா எப்படி விதவைமார்களையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாயிருந்து ஊழியம் செய்கிறாரோ, அவர்களை தங்களைப் போலவே நேசிக்கிறாரோ, அதே போலதான் அவருக்கு பிறந்த பிள்ளைகளாகிய நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைமார்களுக்கும் ஒரு தகப்பன் அல்லது அப்பா ஸ்தானத்தில் தான் ஊழியம் செய்ய வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளை துருபயோகப்படுத்துவதாகட்டும், விதவைமார்களை தப்பான நோக்கத்தோடு உதவி செய்து அவர்களை வேறு விதமாக வசப்படுத்தி கொள்ற பேய்த்தனத்துக்கு அடுத்த சிந்தனை அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆகையால் தான் 27 பிதாவாகிய தேவன் என்ற வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நடைமுறை கீழ்ப்படிதல தான் பிதாவாகிய தேவனை நம்மால ரொம்ப அழகாக உலகத்தாருக்கு எடுத்து காண்பிக்க முடியும். ஒருவேளை உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பாயாக என்பதன பிரதானமான ராஜரிகமான அந்த பிரமாணத்தை நீங்கள் நானும் கடைபிடிக்காமல் போனதே ஆனால் 1:27 சொல்லப்படுற ஆபத்தான ஒரு விஷயத்தை நீங்கள் நானும் செய்ய இருக்கிறோம். 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. உலகத்தின் கரைபடாதபடிக்கின்ற வார்த்தை அங்க சொல்லப்படுது, கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனாய கர்த்தர் முழுவத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவிக்குருவாயாக என்பதன முதலாவது பிரதானமான கட்டளையும், இரண்டாவது பிரதானமான கட்டளை என்று சொல்லப்படுகிற 2:8 சொல்லப்படுவதை நீங்கள் நானும் கடைபிடிக்காமல் போனதே ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தீட்டான விஷயத்தில் ஈடுபட்டு விதவைமார்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிற விசாரணை வேற மாதிரி மாறும். உங்களுக்கு புரிஞ்சுதா? பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானத்தில் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் அவரை போலவே திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைமார்களையும் தங்களைப் போலவே அன்பு கூர்ந்து ஊழியம் செய்யாமல் பிதாவை காண்பிக்காமல் போனதே ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தீட்டில இப்பிரபஞ்சத்தின் கரையிலே கரப்பட்டவர்களாய் அவர்கள் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைமார்களையும் விசாரிக்கிற விசாரணை வேற மாதிரியாவது. எப்படி அது மாறுது? உலகத்தாருக்கு பிதாவுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது சொல்லப்படுகிற 27 சொல்லப்படுற திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிற விசாரணை அந்த சத்தியமுள்ள வார்த்தையின்படி நாம் செய்யாமல் போனதே ஆனால் உலகத்தாருடைய கரையுடையவர்களாய், உலகத்தால் நாம் கரைப்பட்டவர்களாய் இவர்களை விசாரித்ததே ஆனால், யாரை? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைமார்களையும் நாம் விசாரிக்கிறதே ஆனால் உலகத்தின் கரையோடு கூட பிரமாணத்தை கடைபிடிக்காதவர்களாய் பிதாவுடைய 27 சொல்லப்படுகிற அந்த சிந்தை இல்லாதவர்களாய் நாம் கடைபிடித்ததே ஆனால் எப்படி இருக்கும் என்பதனை கேள்விக்கு யாக்கோபுடைய காலகட்டத்தில் அப்ப இருந்த ஆதி திருச்சபையிலே உலகத்தின் கரையோடு கூட திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைமார்களையும் விசாரித்தார்கள். அது எப்படி என்பதற்கான கேள்விக்கு பதில் 2ஆம் வசனம் 1-4 இப்பொழுது யாக்கோபு அற்புதமாய் எடுத்து காண்பிக்கிறார். உலகத்தின் கரையோடு கூட நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைமார்களும் விசாரிப்பது பிதாவாகிய தேவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயம். உலகத்தாருடைய கரையோடு கூட நீங்களும் நானும் மற்ற ஜனங்களுக்கு சேவை செய்கிறதே கர்த்தருக்கு பிடிக்காது. காரணம் என்னவென்றால் 4ஆம் அதிகாரம் 4:4 விபசாரிகளே, உலக ஸ்நேகம் வச்ச அந்த வார்த்தை, உலகன்றது காஸ்மாஸ். விபசாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு என்னவா இருக்கிறது? விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு, அப்ப பிதாவாகிய தேவனுக்கு அவர் சொன்ன ராஜரிகமான பிரமாணத்தின்படி அவரால் பிறந்த பிள்ளைகள் விதவைமார்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்க வேண்டும். விசாரிக்கும் போது உலகத்தாருடைய கரையில்லாத நிலையிலே, சுத்தமான நிலையிலே அவர்களை விசாரிக்க வேண்டும்.
உலகத்தாருடைய கரையோட கூட, உலகத்தாருடைய தீட்டோட கூட, உலகத்தோடு கூட சிநேகத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் திக்கற்றவர்களையும் விதேயமார்களையும் விசாரித்தால் எப்படி இருக்கும்? 2ஆம் அதிகார வசனம் 1. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. 1:27 சொல்லப்பட்ட அந்த அற்புதமான வார்த்தை பிதாவை வெளியரங்கமாய் காண்பிக்கிற விதவைமார்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிற அற்புதமான அந்த ஊழியம் உலகத்தின் கரையோடு கூட, உலகத்தாருடைய பார்வையோடு கூட, உலக ரீதியிலே நாம் செய்வதே ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காட்சியாக இருக்கும், என்ன ஒரு மோசத்தனத்தை நாம் செய்கிறோம் என்பது வசனம் 1-4 சொல்லப்படுகிறது. முதலாவது வார்த்தையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. புரோசோபொலெப்சியா என்பதான வார்த்தை, புரோசோபோன் என்பதான வார்த்தை பட்சபாதம் என்று சொல்லப்படுது இல்லையாங்க. 1:2 பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. அங்க சொல்லப்படுகிற பட்சபாதம் என்பது புரோசோபோன். புரோசோபோன் வார்த்தைக்கு முகம், முன்னாடி இருக்கிற நம்முடைய முகம். என் சகோதரரே, இங்க சகோதரர் என்று சொல்றது யாரை? வசனம் 2. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது, வசனம் 1 சொல்ல போற அந்த சகோதரர்கள் யாரு? அப்போ இருந்த ஜெப ஆலயத்தில் யூதர்கள் கூடி வந்து வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ற ஒரு கூடி வருதல். அங்க சொல்ல போற சகோதரரே, என் சகோதரரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து கிறிஸ்தவ யூதர்களா இருப்பவர்களே என்று அவர்களை சொல்லி, நீங்கள் மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதீர்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மற்ற வார்த்தைகள் நான் அப்புறமா வருகிறேன். ஆனா முதல் அந்த பட்சபாதம் என்பத வார்த்தை நமக்கு தெளிவாக புரிய வேண்டும். அந்த ஒரு ஜெப ஆலயத்தின் ஜெப கூடி வருதலிலே எந்த நேரத்தில் எப்படி கூடி வந்தார்கள் என்று தெரியவில்லை. இப்ப நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து அந்த நேரத்தில் நாம் கூடி வருகிறோம். ஆனா இந்த இடத்துல இவர்கள் எப்படி கூடி வந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் இவர்கள் அந்த ஜெப ஆலயத்தில் கூடி வரும் பொழுது ஒருத்தராக உள்ள வந்து உட்காரும் பொழுது எப்படி நாற்காலியில் போய் உட்கார்ந்தார்கள், எந்த வரிசையில் போய் உட்கார்ந்தார்கள், அந்த ஒரு கூடி வருதலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதனால கூடி வந்த அந்த கூடி வருதலிலே இந்த புரோசோபோன் பாதபட்சம் என்று சொல்லப்படுகிற விஷயம் உள்ள வரும் பொழுது ஒருத்தனுடைய முகத்தை பார்ப்பது, அவனுடைய முன்னாடி இருக்கிற முகம் முழுவதும், அவனுடைய முன்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தோரணையும் கவனிக்கிற கவனிப்பதான் இந்த இடத்துல பாதபட்சம் என்பதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உலகத்தாருடைய பார்வை. உலகத்தின் கரையோட கூட நாம ஊழியம் செய்ய போகும் பொழுது உண்டாகிற ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் யாருக்காவது எந்த ஊழியம் செய்தாலும் சகோதரரே, சகோதரிகளே, உலகத்தின் கரையோடு கூட நீங்கள் செய்யக்கூடாது. உலக கரையோடு கூட யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வந்தால் அந்த உதவியை தயவு செய்து நீங்கள் அங்கீகரிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதுபோடு பசி பட்னியோடு இருந்துடலாம். உலகத்தாருடைய பார்வையோடு கூட, உலகத்தின் கரையோடு கூட, உலக நிறைந்த ஒரு நிலையிலே தேவனுக்கு பகை என்று சொல்லப்படுகிற அந்த பகஞ்சும், அந்த ஒரு பகை அல்லது அந்த ஒரு பகஞ்சனா இருக்கிற ஒரு விசுவாசி ஆகட்டும் அல்லது அவிசுவாசி ஆகட்டும், அவங்களுடைய உதவியை மாத்திரம் நீங்களும் நானும் எப்போதும் வாங்கிடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான உதவி. அது அவர்கள் ஏதாவது ஒரு உதவி செய்த பிறகு அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆகையால் உலகத்தின் சிந்தையோடு கூட இருக்கிறவர்களிடத்திலே எந்த ஒரு உதவி நீங்கள் நானும் வாங்கக்கூடாது. யாருமா இலவசமா தராங்க என்று சொன்ன இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். யார் அது இலவசமா தருகிறது? பிதாவை காண்பிக்கிற மெய்யான ஒரு விசுவாசி தானா? பரலோக பிதா ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எப்படி தன்னை போலவே ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நேசிக்கிறாரோ அதே போல் நேசிக்கிற ஒரு விசுவாசி தான் உதவி செய்கிறானா இலவசமா தருகிறவன் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு கூட ஊழியம் செய்யாமல், சேவை செய்யாமல், விசாரியாமல் இருக்கிற, உலகத்தின் சிந்தியோடு கூட இருக்கிறவனுடைய உதவியா இருந்தால் நீங்கள் அந்த உதவியை நாடாமல் தேடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இப்படி யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் ரட்சிக்கப்படாத யூதர்களும் ஜெப ஆலயத்திலே கூடி வரும் பொழுது, அந்த ஜெப ஆலயத்தில் கூடி வருகிற ஒட்டுமொத்த விசுவாசிகளும் சத்தியத்தை பிரசங்க பண்ணுகிற ஒரு யூதனானாலும் சரி, கிறிஸ்தவ யூதனானாலும் சரி, அல்லது கூடி வருகிற கிறிஸ்தவ யூதர்களானாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒட்டுமொத்த என் சகோதரர் என்று அவர் எல்லாரையும் சேர்த்து பேசுகிறார். எல்லாரும் சேர்த்து பேசும் பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் கூடி வருகிற, கூடி வருதல்ல உண்டாகிற
உலகத்தின் பார்வையோடு கூட நடக்கிற ஒரு தப்பான விஷயத்தை தான் இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப அற்புதமா பேசுகிறார். இப்படி ஜெபாலயத்துல கூடி வந்து செய்கிறது எல்லாமே பக்தி என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள கூடாது. மாறாக மெய்யான பக்தி என்ன என்பதற்கான பதில் வசனம் 27 சொல்றது போலவே விதவிமார்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கணும். ஆனால் நீங்கள் ஜெபாலயத்தில் கூடி வந்து தேவாலயத்திற்கு அடுத்த ஒட்டுமொத்த காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவது நிமித்தமாக நீங்கள் பக்தி உள்ள ஆராதனை ஏறெடுக்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற பக்தி அது இல்லை, தேவனுக்கு பிரியமான அது விஷயம் அதுவும் இல்லை என்று 2-4 வரைக்கும் அவர்கள் செய்கிற அந்த பொல்லாத உலக ரீதியான கூடி வருதல், உலக ரீதியான விசாரணை எப்படி இருக்குது என்று கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இங்க பாதபட்சம் என்று சொல்வது முகத்தோரணை. இங்க உள்ள வரும் பொழுது நான் ஆல்மோஸ்ட் யாரும் வந்தாலும் என் கண்கள் தேர்ந்திருந்தால் யாரும் பார்ப்பது உண்டு. ஆனா பார்வை எப்படின்றது இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பிதாவுடைய தேவனுக்கு முன்பதான ஒரு பார்வையா, அல்லது உலகத்தின் பார்வையுடன் இந்த இடத்துல இருந்து அடையன் பார்க்கிறனா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்த உங்களுடைய உடையாகட்டும், உங்க உடல் மீது இருக்கிற ஆபரணங்களை ஆகட்டும் அடையன் கவனிப்பதே கிடையாது. கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகிறேன், பத்திரமா வந்தீங்களான்றது தான் சேஃபா வந்து சேர்ந்தீங்களான்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஆராதனை முடிஞ்சு சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்களான்றது தான் என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு. இந்த ஜெபாலயத்துல உள்ள நுழைகிறவனை விசுவாசிகள் ஆன யூதர்களாகட்டும் அவிசுவாசிகளான யூதர்களாகட்டும் உள்ள வருங்களை எப்படி பார்க்கறாங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அங்க பாதபட்சம் என்று சொல்வது முகத்தின் உச்சந்தலிலிருந்து அப்படியே கீழே ஃபுல்லா பார்க்கிற ஒரு பார்வை. அந்த பார்வையே 27 சொல்லப்படுற உலகத்தின் கரையில்லாத பார்வை அல்ல, உலகத்தின் கரை உள்ள பார்வை, உலகத்தின் தீட்டுள்ள பார்வை அல்ல. என்ன பார்வை? இப்ப கவனிங்கள், அதுக்கு நான் பதில் சொல்கிறார். 2:2 ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது. அன்பானவர்களே, ரொம்ப பிராக்டிக்கல், இது ரொம்ப நடைமுறையான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப அற்புதமாய் பேசுகிறார். முதலாவது, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும். பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் தேவாலயத்திற்கு எதற்காக வந்தான்? முதல் கேள்வி. பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரத்தை தரித்த ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன், எதற்காக அவன் முதலாவது தேவாலயத்திற்குள்ளாக வந்தான்? அப்போ யூதர்களுடைய காலகட்டத்திலே புறஜாதியில் உள்ள நுழையாமல் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், கிறிஸ்தவ யூதர்களுக்கும் ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கும் இருந்த பெரிய ஒரு அனிமாசிட்டி, ஒரு பெரிய விரோதம் என்ன? 2ஆம் அதிகாரம் 6-7. நீங்களோ தரித்திரரை கர்வீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை என்ன செய்கிறார்கள்? ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயஸ்தானங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். வசனம் 7, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். யாரு? ஐஸ்வர்யவான். இங்க சொல்லப்படுகிற ஐஸ்வர்யவான்கள். அப்ப மினுக்குள்ள வஸ்திரமும் பொன் மோதிரமும் போட்டுக்கொண்டு ஒரு ஐஸ்வர்யமுள்ள யூதன் தேவாலயத்திற்குள்ளாக வருவான் என்றால் எதற்காக வருகிறான்? அப்படி இருக்கட்டும், உங்களுக்கு புரியல. 2, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது. தரித்திரனான ஒரு கிறிஸ்தவ யூதன் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு ரொம்ப மட்டமான வேலை செய்து ஒரே ஒரு வஸ்திரத்தை போட்டுன்னு அந்த வஸ்திரத்திலே வேலை செஞ்சுன்னு அந்த வஸ்திரத்திலே தூங்கின்னு கந்தையான துணியை போட்டுன்னு துர்நாற்றத்தோட ஒரு கிறிஸ்தவ யூதன் அந்த தேவாலயத்துக்குள்ள வருகிறான். வசனம் 2 சொல்லப்படுகிறது. அவன் எதற்காக வருகிறான்? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து பொன் மோதிரம் போட்டுக்கொண்ட ஒரு பெரிய ஐஸ்வர்யானும் உள்ள வருகிறதாக வசனம் 2 சொல்லப்படுகிறது. கந்தையான வஸ்திரம் போட்ட ஒரு தரித்திரனும் உள்ள வருகிறதாக சொல்லப்படுகிறது. சரி, கந்தையான வஸ்திரம் தரித்த இந்த ஏழை தரித்திரனா இருக்கிற ஒரு யூதா கிறிஸ்தவன் எதற்காக உள்ள வருகிறான் தேவாலயத்திற்குள்ளாக? தரித்திரன் எதற்காக தேவாலயத்தில் வந்தான்? 1ஆம் அதிகாரம் 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். எதற்காக தரித்திரன் உள்ள வந்தான்? தீவிரமாய் கேட்கும்படியாக. எதை?
வசனம் 21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக தரித்திரனான ஒரு யூதா கிறிஸ்தவன் உள்ள வந்தான்? தீவிரமாய் வசனத்தை கேட்கவும், கேட்ட வசனத்தை உள்ளத்தில் நாட்டப்பட்டு மறுபடியும் மறுஜன்மம் முழுக்கினாலே மறுபடியும் பிறப்பிக்கத்தக்கதாக பரலோக பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த சத்தியமுள்ள வார்த்தை, அதான் நாட்டப்பட்டதான வார்த்தை. அந்த வார்த்தையை மறுபடியும் அவன் கேட்கும்படியாக தான் அவன் அந்த தரித்திரனாகிய ஒரு யூதா கிறிஸ்தவன் அந்த தேவாலயத்திற்குள்ளாக வருகிறான். அதுக்கு மாத்திரம் வரல. 1ஆம் அதிகார வசனம் 25, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்து தன் செய்கையில் என்னவா இருக்கிறான்? பாக்கியவானா இருக்கிறான். 25 சொல்லப்படுகிற சுயாதீன பிரமாணத்தை பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கும்படியாக, உற்று பார்த்து அந்த ஜீவ வார்த்தையிலே அவன் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒரு தரித்திரனான யூதா கிறிஸ்தவன் உள்ள வருகிறான். தீவிரமாய் கேட்ட வசனத்தை ஏற்றுக்கொண்ட வசனத்தை உற்று பார்த்த அந்த வசனத்தை நிலைத்திருக்கும்படியாக ஒரு யூதா கிறிஸ்தவன் அந்த தேவாலயத்திற்குள்ளாக வருகிறான். அதுக்கு மாத்திரம் கிடையாது. 2:15, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் என்ன வார்த்தை? என்ன பிரயோஜனம்? என்ன எதற்காக நீ தேவாலயத்துல கூடி வந்த? என்ன பிரயோஜனம்? அப்ப எதற்காக தரித்திரன் உள்ள வருகிறான் கர்த்தருடைய ஆலயத்திலே? அன்றைக்கு ஜெப ஆலயம் என்று சொல்லப்படுகிற யூதர்கள் கூடி வரும் பொழுது அதுல மெய்யான ஒரு யூதா கிறிஸ்தவன் தரித்திரன் சத்தியத்தை தீவிரமாய் கேட்கவும், சத்தியமுள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும், சத்தியத்தை உற்று பார்க்கவும், சத்தியத்தில் நிலை நிற்கவும் மாத்திரம் அவன் தீவிரமாய் வருவது மாத்திரமல்ல, அவனுடைய தரித்திரனான நிலையிலே உடுக்க வஸ்திரம் இல்லாமல் கந்த துணியை போட்டு உள்ளத்துல உள்ள ஒருவன் பிரவேசிக்கும் பொழுது அவனை யாராவது கவனித்து விசாரிக்க மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருகிறான். ஆகையால் தான் 1:27 சொன்ன வார்த்தை என்ன? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்கிறவனும். எதற்காக வருகிறான் ஒரு தரித்திரன் உள்ளோ? முழுக்க சத்தியத்தை சார்ந்த சத்தியத்திற்காக ஓடி வருகிறான். சத்தியத்திற்கு மாத்திரமல்ல, அவன் சத்தியத்தில தரிசிக்கிற பிதாவாகிய தேவனுக்கு பிறந்த மற்ற வசதி உள்ள விசுவாசிகள் பிதா போல யாருன்னு என்ன விசாரிப்பாங்களா? சாப்பிட்டான்னு கேட்பாங்களா? வேலை செய்யறான்னு கேட்பாங்களா? உன் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு யாருன்னா கேட்பாங்களான்ற ஒரு விசாரணைக்காகவும் அவன் வருகிறான். புரியுதா? ஆனா உள்ள நொழிகிற தரித்திரனை ஆகட்டும், மினுக்குள்ள வஸ்திரமும் மோந்திரமும் போட்டு வந்த ஐஸ்வர்யமானாகட்டும், அவர்களை பார்க்கிற பார்வை, அப்போ இருந்த தேவாலயத்தில் இருந்த யூதர்களுடைய பார்வை உலகத்தால் கரப்பட்ட பார்வை. எவ்வளவு பேருக்கு இங்க உலகத்தால் கரப்பட்ட பார்வை இருக்குது என்று எனக்கு தெரியல. அது இருக்கக்கூடாது. எப்போ உலகத்தின் பார்வையோடு நாம் இருக்கிறோமோ, வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லியது, நாம் தேவனுக்கு பகைஞர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. இது தரித்திரன் உள்ள வர்றதுக்கான நோக்கங்க. தரித்திரன் உள்ள வர்றதுக்கான முதல் நோக்கமே கர்த்தருடைய வார்த்தை. அது ஒண்ணு தவிர அவனுக்கு அந்த பூமியில ஒரு ஆதரவும் இல்லை, ஒரு அஸ்திபாரமும் இல்லை, அவன் வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. ஒரு தரித்திரனுக்கு அவன் வருது அது ஒண்ணுக்காக தான். அந்த ஒரு வார்த்தையை பிரசங்கித்த அந்த ஜீவ வார்த்தையில வெளிப்படுகிற பிதா போல இருக்கிறானா இல்லையான்றது அவன் எதிர்பார்க்கிறான். ஆகியால் தான் 3ஆம் அதிகாரம் 1 சொல்ற வார்த்தை என்ன? 1:2 யாக்கோபு, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் என்ன ஆகாதீங்க? போதகராகாதிருப்பீர்களாக. வந்த தரித்திரனுக்கு பிதா பத்தி பேசுற நீ கொஞ்சம் கூட பிதாவுடைய சுபாவத்தை நடைமுறையிலே உன்னை நீ நேசிப்பது போல் பிற நேசிப்பாய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கிற அப்படியால் போதகனாகாத நீன்றாரு. பேசாம ஒரு இடத்துல உட்காரு. 3:2 சொல்ற வார்த்தை, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவானத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். சொன்னாக்கா செய். உன் பிதாவாகிய தேவன் இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார். யாருக்கு? கேட்கணும்னு கொண்டியா? பிரசங்கிக்கிறவனுக்கு முதலாவது கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்காக தரித்திரன் உள்ள வரான்.
எதற்காக ஒரு ஏழை விசுவாசி அடிபட்டு உள்ள வருகிறான்? தொர்த்தி விட்டுறதுக்கா? அவன் மேல துர்நாற்றமோ, அவனை கவனிக்கிற அளவுக்கு நம்முடைய பார்வைக்கு ரொம்ப அவலட்சணமா இருக்கிறபடியால் மறுதளிக்கணுமா? அதுக்காக ஒரு தரித்திரன் உள்ள வருகிறான். அந்த பார்வை உங்களுக்கு எனக்கும் இருக்குமே ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தின் கரபட்ட பார்வை அது. அதுல பிதாவாகிய தேவன் வெளிரங்கமாய் காண மாட்டார். நீங்கள் பிதாவுக்கு பிறந்த ஒரு அருமையான ஒரு காட்சியை உங்களால காண்பிக்கவும் முடியாது. இது வந்து தரித்திரன் உள்ள நுழைவதற்கான அடிப்படையான ஒரு காரணம். அவன் சத்தியத்திற்கு மாத்திரமல்ல, சத்தியம்தான் அவனுக்கு எல்லாமே. ஆனா சத்தியத்தை யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, சத்தியத்தை யாரெல்லாம் கீழ்ப்படுகிறேன் என்று அக்கத்து பக்கத்துல ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறார்களோ, அவர்களில் யாராவது ஒருவர் பிதாவை இந்த சத்தியம் உள்ள வார்த்தையின்படி எனக்கு ஊழியம் செய்வார்களா, விசாரிப்பார்களா என்பதான எதிர்பார்ப்போடு கூட தான் தரித்திரர்கள் வருகிறார்கள். என் தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் வந்து, சர்ச்சில் சோறெல்லாம் போடக்கூடாது, அனாதாசிரமம் இது, சர்ச்சில் சோறு போடுறது. ஆராதனை முடிச்சு என்ன பண்ற, ஓர்மா போய் நல்லா சாப்பிட்டுனுக்குற, அங்கதான் சாப்பிட்டுனுக்குற. நீ ஜனங்க சத்தியத்தை கேட்பது மாத்திரமல்ல, சாப்பிடுவோம் வராங்க. பசின்றது கர்த்தரால் அருளப்பட்ட ஒரு ஈவு எல்லா ஜனங்களுக்கும். உனக்கு வருதுல பசி? இருந்தா போடு, இல்லக்கா என்ன இருக்குது அது கொடு. வருகிறவர்கள் எல்லோரும் ஐஸ்வர்யவான்கள் இல்லை, பொருளாதார விதத்தில் சில தரித்திரர்கள் அடங்கி இருக்கிறார்கள். சூழல போடாத சபையில அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வர பணத்துல லூட்டு பண்ணன்ற ஒரு எண்ணத்துல செலவு பண்ணாத. நீ சர்ச்சில் எல்லாம் எடுத்து போய் அப்படியே சர்ச்சு காட்டணும். எதுக்கு? அதை ஃபுல்லா நீ அபகரிச்சு உக்காரணும். அந்த நோக்கத்தோடு கூட இருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள். குடியா? அவனும் ஆசையா கேட்கிறான். நீ பண்ற பிரசங்கம் 3-4 மணி நேரம் பண்ற பிரசங்கத்தை வச்ச தண்ணியில்லாத உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறான். இல்ல அவன் தாக தீர்ப்பதற்கு ஒரு பானமாவது, பசி ஆறுவதற்கு ஒரு துணிக்கையாவது கொடுத்து வெளியே அமைச்சாதான் நான் வீட்டுக்கு பத்திரமா போய் சேருவான். அந்த அறிவு இல்லையா அவனுக்கு? இதான் பிதாவுடைய சுபாவமா நீ காட்டுறது, சத்தியத்தை பிரசங்க பண்ற பிரசங்கியானு. அதனால்தான் போதகர் ஆகாதீங்கன்னு ரொம்ப தெளிவா பேசுகிறார். யாரு? யாக்கோபு. அந்த புத்தி இல்லையா? பிரசங்க பண்ணாத நீ. உனக்கு மேடல உட்காந்து உனக்கு ஒரு டீ வந்துடணும், பெருசா நீ பாடுபட்ட. அங்க வருங்கெல்லாம் பாடுபடுறவங்களுக்கு விசுவாசிங்க. பாடுபட்டு மூட்டையும் தூக்கின்னு கல்லு மண்ணெல்லாம் தூக்கிக்கின்னு எதுலயோ போய் வேலை செஞ்சுட்டு வராங்க விசுவாசிங்க. இவரு உக்காந்தாகிறார். இவரு ஒரு பிரசங்கம் போயிடும் போது டீ குச்சிருக்காரு. ஆகையால் உலகத்தாருடைய கரப்பட்ட ஊழியக்காரனுடைய கண்களாகட்டும், உலகத்தாருடைய கரப்பட்ட விசுவாசியுடைய கண்களாகட்டும், உலகத்தின் பார்வை இருந்தால் தேவனுக்கு அவன் விரோதி என்பதை அவன் ஊழியக்காரர் முதற்கொண்டு விசுவாசி எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தன் தேவன் அடிப்பதற்கு முந்தைய சொல்ற வார்த்தை 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறேன். உலகத்தான கர்த்தர் சிச்சுவது முந்தி கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாகிறான். வசனம் 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன், அடுத்த வார்த்தை என்ன? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். உலகத்தின் பார்வதுதான் அது. கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் யுத்தத்திற்கு. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தின் சிநேகம், உலகத்தின் பார்வை, பிசாசுடைய பார்வை, உலகத்தின் பார்வை, மாம்ச இச்சையின் பார்வை, உலகத்தின் பார்வை, பழைய மனுஷனுடைய பார்வை, எல்லாமே அடங்குது பாருங்க அந்த இடத்துல. அப்பொழுது அவன் உங்களிட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், சீக்கிரமா மாறுன்றாரு. கை சரியில்லை, கண்ணு சரியில்லை, கால்கள் சரியில்லை, இருதயம் சரியில்லை, எல்லா உலகத்தால் கரப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்துக் கொள். கர்த்தர் உன்னை நேருக்கு நேராக வந்து மோதுவதற்கு முந்தி ஐஸ்வர்யமானதற்காக ஜெபாலயத்திற்குள்ளாக போனான். தரித்திரனை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். எதற்காக ஐஸ்வர்யவான் மினுக்குள்ள வஸ்திரத்தை போட்டு பொன் மோதிரங்களை போட்டு ஜெபாலயத்திற்குள்ளாக அவன் வந்தான்? எதுக்கு வந்திருப்பான்? பிரசங்கிக்காத எந்த விஷயத்துல உங்கள்ட்ட கேள்வியை கேட்க மாட்டான். இது முன்னாடி எல்லாம் பிரசங்க பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். எதற்காக தரித்திரன் வந்தான் வாசி தானே? எதற்காக ஐஸ்வர்யவான் மினுங்குள்ள வஸ்திரத்தை போட்டுக்கின்னு பொன் மதத்தை போட்டு உள்ள வந்தான்? என்ன நோக்கம்? சபை மனுஷனை புகழ்வதற்காக இல்லை.
மனுஷனை புகழணுமா அவங்க வீட்டில் புகழ்ந்துக்கங்க, அதை நான் வானான்னு சொல்லவில்லை. நம்ம வீட்டில் நம்ம பசங்களை புகழ்றோம், ஸ்கூல்ல புகழுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க, அட்வர்டைஸ் பண்ணுங்க, ஸ்டேஜில் வந்து ரொம்ப பெருமையா பேசுங்க, யாரை வேணாலும் பேசுங்க. அல்லது இந்த அரசியல் கூட்டங்களுக்கு தெரியுமா, மாநாடு ஓநாடுன்னு, அந்த மாதிரி ஆடல போயிட்டு ஆட்டம் ஆடுங்க. திருச்சபை என்று வந்தால் அந்த இடத்துல மனுஷர்களை புகழ்ற ஒரு இடமல்லாது. கேட்கிறேன், எதற்காக இந்த ஐஸ்வர்யவான் உள்ள வந்தான்? எதற்காக அந்த ஒரு தேவாலயத்துல மினுக்குள்ள வசத்தை போட்டு நீ மார்க்கெட்டுக்கோ வேற என்னப்பா ஷாப்பிங்க போனா பரவாயில்ல, கல்யாணத்துக்கு போனா பரவாயில்ல, அங்க போய் சந்தோஷமா நீங்க இருக்கலாம், அது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்ல வசத்தை போட்டுக்கின்னு மினுங்கிற மாதிரியான உடைய போட்டுக்கின்னு நல்ல ஆபரணங்கள் நீங்கள் தரித்து கொண்டு நீங்க எப்படி தெரியுங்களோ இல்லையோ செகண்டரி அது. ஆனா இவைகளாம் நீங்கள் போட்டு எங்க வேணாலும் போங்க, கர்த்தர் அது வேணான்று சொல்ல மாட்டால், அது பிரியப்படுகிறார். ஆனால் ஜெப ஆலயம் அல்லது சபை கூடி வருதல் அல்லது கர்த்தருடைய வேதத்தை தியானித்து நாம் நம்மை தாமே பரிசோதிக்கிற ஒரு அற்புதமான அந்த ஒரு நேரத்திலே இவைகள் நீங்கள் போட்டு வந்தாலும் பார்க்கருடைய கண்களாகட்டும் போட்டு கொண்டு வந்த உங்களுடைய கண்களாகட்டும் எப்படி இருக்குது என்பதுதான கேள்வி. 2 வாசிக்கிறேன், 1-2 வாசிக்கிறேன், உங்களுக்காக பதில் சொல்றீங்களா பார்க்கலாம். 2:1. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது எதற்காக ஐஸ்வர்யன் உள்ள வந்தான்? இன்னும் உங்களுக்கு பதில் கிடைக்கலையா? 2:2. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும், லாம்ப்ராஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ரேடியன்ட் கார்மெண்ட். அது மினுங்கிற வஸ்திரம் மாத்திரமல்ல, வெளிச்சமுள்ள வஸ்திரம், கிளிட்டர் ஆற வஸ்திரம், ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ். அது அரண்மனையில அரசர்கள் வீட்டில் அல்லது அரசர்கள் போட வேண்டிய வஸ்திரம். அது அப்படியேப்பட்ட உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கின்னு மினுங்கிற வஸ்திரத்தை போட்டுட்டு ஜெப ஆலயத்திலே பொன் மோதிரங்களை போட்டுக்கொண்டு ஆக மொத்தம் மினுங்கிறான். அவன் மினுங்கிற அந்த ஒரு ஐஸ்வர்யவான் ஜெப ஆலயத்திற்குள்ளாக வருகிறான். கேள்வி, எதற்காக அவன் வந்தான்? எதற்காக வரல? வசனத்தை தீவிரமாய் கேட்கும்படியாக வரவில்லை. எதற்காக வரல? வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளும்படியாக வரவில்லை. எதற்காக வரல? வசனத்தை உற்று பார்த்து அதை நிலைத்திருக்கும்படியாக அவன் வரவில்லை. எதற்காக வரல? தரித்திரனுக்கு உதவி செய்யும்படியாகவும் அவன் வரவில்லை. ஏழைகளை விசாரிக்கும்படியாகவும் அவன் வரவில்லை. பின் எதற்காக இந்த ஒரு மினுக்குள்ள வஸ்திரத்தை போட்டு மோதிரத்தை போட்டு உள்ள நுழைந்து 3 வாசிட்டேன், திருப்ப 1 வாசிப்பேன். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரும் என்றும் நீங்கள் சொன்னா எப்படி திரும்ப ஆரம்பிக்குது? இப்ப 2 வாசிக்கிறேன். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வசனம் 2ல மினுக்குள்ள வஸ்திரம், இப்பிரபஞ்சத்தின் ஆபரணங்களை போட்டுக்கொண்டு மினுக்குள்ள வஸ்திரத்தையும் உயர்ந்த உடைகளையும் போட்டுக்கொண்டு உள்ள நுழைந்து வந்தால் அவன் மகிமை பெறத்தக்கதாக மகிமை உள்ளவன் அல்ல, ஒட்டுமொத்த பிதாவுடைய மகிமையை உடையவர். வசனம் 2:1 ரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் அந்த வசனம் ரொம்ப அற்புதமா தொடங்குறாரு. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏதோ கொஞ்சம் உடல் மீது வஸ்திரம் மினுங்கிறதுனால அவனை மகிமைப்படுத்தக்கூடாது. அவனிடத்திலே தேவ மகிமை இல்லை. தேவனுடைய மகிமை அவன் வஸ்திரம் போல போட்டுக்கொண்டு இல்லை. யார் ஒட்டுமொத்த தேவனுடைய மகிமையின் சொரூபியா இருப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவனுடைய வஸ்திரம் மினுங்கிறதுனால இவனிடத்தில் தேவனுடைய மகிமை இல்லை. அவன் உள்ள நுழைந்தது எதுக்காக? மகிமை பெரும்படியாக. பெற்றானா? கூடி வந்த ஜனங்கள் கொடுத்தார்கள். என்ன மகிமை அவன் பெற்றான்? மினுக்குள்ள வஸ்திர தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும். தட் இஸ் கால்டு க்ளோரி. உன்னுடைய மகிமையான வஸ்திரத்தையும் உன்னுடைய மகிமையான ஐஸ்வர்யத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை உன்மீது இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய மகிமை பொருந்தின சகோதரனே, வந்து இந்த நல்ல இடத்துல வந்து உட்காரும். ஏன்?
அவர் மீது இருக்கிற அந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் ஆபரணங்களை பார்க்கும் பொழுது அவர் மீது தேவ மகிமை இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுக்க அவர் மீது இருக்கிறது என்று சொல்லி மகிமை பொருந்தின அந்த மனுஷனுக்கு விசேஷித்த நாற்காரியை கொடுத்து விசேஷமான இடத்துல உட்கார வைத்து அவரை மகிமைப்படுத்துற அளவுக்கு எல்லாரையும் அவரை பார்க்க வைக்கிறது. சரியா? யார் மெய்யான மகிமை உடையவர்? யார் மெய்யான பிதாவுடைய ஒட்டுமொத்த மகிமையின் தற்சொரூபியா இருப்பது? ஆண்டவராகிய இயேசுநாதர், மகிமை உள்ள கர்த்தர் அவர், ஒட்டுமொத்த மகிமையை நிறைந்தவர் ஆண்டவராகிய இயேசுநாதர். அப்ப நீங்களும் நானும் மகிமைப்படுத்த வேண்டுமானால், உயர்த்த வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும் என்றால், தரிசிக்க வேண்டும் என்றால் யாரை பார்த்து தரிசித்து மகிமைப்படுத்தணும்? மகிமையின் ஆண்டவராகிய இயேசுநாதர். ஏன்னா அவர் தான் ஒட்டுமொத்த பிதாவுடைய மகிமையை உடையவராய், பிதாவுடைய மகிமையின் சொரூபியா இருப்பவர். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களோ, அதிகமாய் சம்பாதிக்கிறவங்களோ, யாருமே போடாத வஸ்திரத்தை போடுறோம், யாருமே வாட்ச் கட்டாத வாட்சை கட்டுறோம், யாருமே போடாத ஷூ போடுறோம், அந்த ஷூ செருப்பெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருது. அவனா திடீர்னு போட்டாது. யாருமே போடாதது நான் போட்டுன்னு வந்துக்கிறேன் என்பதான நோக்கத்துடன் யாராவது போட்டு கொண்டு வந்தால் அவர் மீது கர்த்தருடைய மகிமையா இருக்குது? அவர் மீது கர்த்தருடைய மகிமை இல்லை. சரி, போட்டுன்னு வருது தப்பா? தப்பு கிடையாது. அப்படியாப்பட்ட வஸ்திரத்தை உடையவர்களாய் போட்டு கொண்டு வருவது வேத வாக்கியம் தப்பு என்று சொல்லவில்லை. எப்போ தப்பாவது? வசனம் 3 இருந்து தான் தப்பாவது. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி எபிஸ்கெப்டமா என்பதன வார்த்தை 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து, அதே அர்த்தம் ஹெப்பி ஸ்கெப்டமாய், எபிஸ்கோப்பல்ன்ற வார்த்தை இந்த இடத்துல ஈவினிங் பேசியிருக்கிறேன். தீமோத்தேயு புத்தகத்தை பேசும் பொழுது கண்காணிக்க வேண்டும். அதான் 1:27 சொல்லப்பட்டிருக்குது. தரித்திரனையும் விதவைமார்களையும் ஐஸ்வர்யவான்கள் மத்தியில் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யங்கள் மாத அந்த அளவுக்கு கவனியாமல் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் எங்கன்னா மாட்டி இருக்கிறாங்களா என்று அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவையானதை சந்திப்பதுதான் பரலோக பிதாவுடைய பார்வைக்கு உண்மையான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்குது 1:27. ஆனால் 3, மெனுக்குல வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, அந்த கண்ணோக்கி என்ற வார்த்தை எபி பிளெப்போ என்பது நம்ம அந்த எபி, அவனை ஒண்டி பார்ப்பது. மெனுக்குல வஸ்திரம் தப்பு கிடையாது, பொன் மோதிரமும் தப்பு கிடையாது. ஆனால் உலகத்தின் பார்வையோடு கூட பார்த்ததுதான் ரொம்ப பெரிய ஒரு பாவமாய் கன்வெர்ட் ஆகிறது. நீ அந்த மினுக்குள்ள வஸ்திரமுடினை பார்த்தது போலதான் 1:27 சொல்லப்படுறதுபடியே தரித்திரனை பார்த்திருக்க வேண்டும். அவன் மூஞ்சி கூட நீ பார்க்கவில்லை. அங்கு ரொம்ப பெரிய ஒரு பாவமையால் தான் மாறவில்லை. இது விசுவாசம் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த பார்வை இல்லை. ஆகையால் தான் 2 வார்த்தை, என் சகோதரி மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் நமக்கு கொடுத்த பார்வை அதல்ல. விசுவாசம் நமக்கு கொடுத்த பார்வை 1:27 சொல்லப்பட்டபடியே விசாரியுங்கள். அடி மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து, மறுபடியும் அவனை பார்க்கறாங்க பாருங்க. அந்த மாதிரி எபி போன்ற வார்த்தை கிடையாது. உற்று பார்க்கவில்லை, கண்ணோக்கி பார்க்கவில்லை. தரித்திரனை கணக்கு பார்த்து அவனுடைய தேவை, ஆத்துமா நிலைமை, அவனுடைய மனநிலைமை புரிந்து இரக்கம் பாராட்டியிருப்பார்கள். 2ஆம் அதிகார வசனம் 13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு என்ன கிடைக்காது? இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அந்த தரித்திரம் மாத்திரம் நீங்கள் நான் கண்ணோக்கி பார்த்தது அவன் மீது என்ன உண்டாகும்? நம்மளுக்கு இரக்கம். சரி, இவ்வளோ ஒரு மட்டமான நிலையில் இருக்கிற, அப்படியே மற்றவங்க முன்னாடி அவருக்கு எவ்வளோ அசிங்கம் இருக்கும், எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க, அவர்கள் வந்திருப்பா. அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களா நல்லா இருக்கும் பொழுது இவர் மாத்திரம் ஒரு மாதிரி கந்த வசத்தை போட்டு வந்தா அவன் தலை கூட நிமிர்த்து பார்க்க மாட்டான். அடுத்த வாட்டி வரலாமா வானாமன்றதும் யோசிப்பான். இது நான் வர வேண்டிய இடம் இல்லப்பா, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற இடம்னு சொல்லி. அதில் தரித்திரனை மாத்திரம் நம்ம உத்து பார்த்து நம்ம இறக்கம் பாராட்டிருப்போம். இறக்கம் நம்ம பாராட்டவில்லை, அவனை உத்து பார்க்கவில்லை. ஆனால் கண்ணோக்கி பார்த்தது யாரை? அதான் உலகத்தின் பார்வை. ஏன்னா அவன் மீது இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது கர்த்தரோட மகிமை அவன் மீது இருக்கிறது, கர்த்தரோட ஆசீர்வாதம் அவன் மீது இருக்குது. கர்த்தர் அவன் மீது ரொம்ப பிரியமா இருக்கிறார், கர்த்தர் அவனை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து இருக்கிறார். அப்படியா? 3 நாள்
மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே யாதபடி அண்டையிலே உட்காரும் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. எதற்காக அந்த மனுஷனுக்கு விசேஷத்தை எடுத்து கொடுத்தா? அப்படி இதை ஹேண்டில் பண்றதுல ஆலயத்தை நடத்துற உபதேசம் செய்கிற முக்கியமா போதகர்கள். ஞாபகம் இருக்குதா? இயேசுநாதர் ஜெபாலயத்துக்கு போகும் பொழுது அவரை கூப்பிட்டு வேதத்திலிருந்து ஒரு சுருள் வாசிக்கும்படியாக ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு சுருள் கொடுக்கப்பட்டது. இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணினார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வார்த்தை நிறைவேறிச்சு என்று சொன்னார். அப்படி பிரசங்கியார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து ஜெபாலயத்தை தியானிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ற ஆட்கள். அவர்கள் உள்ள வந்தோன்னு அவனை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே அங்கிருந்து உள்ள வர வச்சு அவருக்கு விசேஷ நாற்காலி குத்து எல்லாரும் பார்க்க மாதிரி. இங்கே சர்ச்சை கட்சி இந்த இடத்த கட்டி முடிச்ச உடனே ஓப்பனிங் யார் வருதுன்னு கேட்டாங்க. ரிபன் கட் பண்றதுக்கு. ரிபன் கட் பண்றதுக்கா? அத்தையும் கட் பண்ணோம். யார வரல? பெரிய பெரிய பிரசங்க யாரு? ஃபாரினரா? அவன் ஏன் வரான்? நாங்க ராமம் பக்கம் சோறு தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கிறோம். அவன் ஏன் வந்து ரிபன் கட் பண்ணோம்? காசு இல்லாம கடன் பட்டுன்னு மழை வந்துருது, வெயில் வந்துருது, பொருள் வர்றதுல எல்லாரும் வந்தாலும் கட்டணமும் வர மாட்டேன்றான். நாங்க கண்ணோக்கி விடியங்காலம் முழுவதும் பார்த்து பார்த்து ராவம் பகலும் வேலை செஞ்சுக்கின்னு ஆட்டோக்கார போனா திட்டுறான். வெறும் மணலும் ஜல்லியா போட்டு வச்சுக்கிறேன் எப்படி போறதுன்னு திட்டுங்க வாங்கிக்கணும், துப்புங்க வாங்கிக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு கட்டிட்டு சந்தோஷமா நல்ல துணியை போட்டு உள்ள போலான்னு போனா வெள்ளக்காரன் வரலையா கட் பண்றதுக்குன்றான். அவன் வராங்க சேர்க்கறது கிடையாது. நம்ம இந்த சபையில முதிர் வயதான ஊழியர் அம்மாங்களை கூப்பிடுறியா? நான் அவங்களை கூப்பிட்டு கட் பண்ண வைக்குவேன். நான் அதனால தான் அவங்களை கூப்பிட்டு தான் இங்க பரிசு கொடு வைக்கிறது. சபையில யார் இங்க ரொம்ப அதிகமா ஒழிச்சிருக்கிறாங்க, யார் ஆதியிலிருந்து இருக்கிறாங்க, அவங்க தான் ரிபன் கட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் முதல் ஸ்தானம். பாடுலையும் சூடுலையும் இருந்து சபையிலே விட்டு போகாமல் அப்படியே சபைக்காக ஜெபித்து வந்த ஒரு தாய்மார்கள் தகப்பன்மார்கள் யாருனா இருந்தா வயது சென்றவங்க, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, விதவையா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூப்பிட்டு கட் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா ஒரு ரிபன் வாங்கி கட் பண்ணி விட்டுருப்பான். அவங்களுக்கு கூப்பிட்டு வெள்ளைக்காரன் வரலையான்னு கேட்டாரு. அவங்க நினைச்சு வெள்ளைக்காரன் நம்மளுக்கு பணம் வருது, அவன் தான் கொடுத்து நடத்தினுக்கிறான்றது. வெள்ளைக்காரன்ட்டு இருந்து வரல, பரலோக பிதாக்கிட்டு வருது நமக்கு. அவர் நடத்தின்னு இருக்கிறார் இந்த இடத்த. அதான் வெள்ளைக்காரங்களா இங்க இடம் கிடையாது. இங்க முதல் இடமே உங்களுக்கு தான். இங்க வருகிற உங்களுக்கு தான் முதல் இடமே. 3 பாவங்கள். உன்னை நீ நேசிப்பது போல் பிறரை நேசிப்பையாக என்பதான அந்த பிரதானமான கட்டளையை மீறி செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல, அந்த பிரதானமான கட்டளை செய்யாமல் இருந்து 3 மோசமான பாவங்களை செய்கிறார்கள். என்ன 3 மோசமான பாவங்கள்? முதலாவது 2:3 மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, அது முதலாவது பாவம். நீ ஒருத்தரை மாத்திரம் பார்த்தது ரொம்ப பெரிய ஒரு பாவம். அது குறிப்பிட்ட ஆளை மாத்திரம் பார்த்து மத்தவங்களை கவனிக்காமல் போனது ரொம்ப பெரிய பாவம். நீ பார்த்தது ஒரு தரித்திரனை கிடையாது. நீ பார்த்தது வேதத்தின்படியே யாருக்கு அவசியமாய் தேவைப்படுகிறானோ, யாருக்கு ஊழியம் தேவைப்படுகிறதோ, யார் விழுந்து கெடுக்கிறானோ அவனை 38 வருஷமாக ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். அவன் அநேக வருஷமாக அதே படுக்கையில் இருக்கிறது குறித்து அவர் ரொம்ப இரக்கம் பாராட்டினார். அநேக வேதஸ்தர்கள் அங்க இருந்தாங்க. அவன்கிட்ட விசுவாசமும் இல்லை. யாருக்கிட்ட? அந்த 38 வருஷமா இருந்த திமிர்வாதக்காரன்ட்ட. அவனை கர்த்தர் யாரும் தெரியாது. யாராவது குழுங்குற அந்த தண்ணியில எங்களை தூக்கி போட மாட்டாங்களான்ற ஒரு பெரிய ஐதீகத்துல இருந்தான். அவனை போய் சந்தித்தார்கள். உன் பார்வை அப்படிப்பட்டதா? எதுக்காக 99 ஆடை விட்டு காணாம போன ஒரு ஆடு பின்னாடி போறாரு கர்த்தர்? அந்த ஆடுக்கல்லவா ஊழியம் தேவை, அந்த ஆடுக்கல்லவா பாதுகாப்பு தேவை, அந்த ஆடுக்கல்லவா உணவு தேவை. ஏன் 99 ஏன் அவர் கண்டுக்கிறதுல? நல்லா இருக்கிறீங்க தானே? நான் வந்து பார்க்கணும் கட்டாயம். அவனுக்கு நல்லா தானே இருக்கிற, ஓடுற, ஓடியாடுற, சாப்பிட்ற, தூங்குற, நல்லா தானே இருக்கிற. உன் எதுக்கு வந்து நான் பார்க்கணும்? விழுந்து போகணும். யாருன்னா இருந்தா அவனுக்கு உதவி தேவைப்படுது. ஏன்னா கை கொடுத்து தூக்க மாட்டாங்களான்னு விழுந்திருக்கணும். போய் தூக்குனால் அதல்லவா பிதாவுடைய சுபாவத்தை காண்பிக்கிற, பிதாவுக்கு பொருந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள். முதலாவது பாவம் கண்ணோக்கி பார்த்தது, வசனம் 3. 2வது பார்த்ததை பேசினது, 2வது பாவம். மினுக்குல வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது
இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரும் என்றும் நீங்கள் சொன்னால் 2 பாவம் உண்டாகிறது. 1வது அவனை பார்த்தது, 2வது அவனை பார்த்தது பேசிந்து, 3வது தரித்திரனை பத்தி பேசிந்து. நீ தரித்திரனை பத்தி பேசாம இருந்த பிரச்சனை, அவனுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்காம தரித்திரனை பார்த்து நீ மட்டமா பேசினதான் பாவம் மேலோங்கி நிற்கிறது. 3 பாவங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். அது ரொம்ப கொடூரமான பாவம். அந்த பாவம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவம். அன்பானவர்களே, மறந்து விடாதீர்கள். 8:9 வாசிக்கிறேன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். 9 பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து, நீங்க பண்ணினது பாவம். 3ல பண்ணினது மோசமான பாவம். நீங்கள் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் நியாய பிரமாணத்தினால் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். அது ரொம்ப பெரிய ஒரு பாவம். அன்பானவர்களே, உன் வீட்டுக்கு யாருன்னா வந்து அப்படி பண்ணிக்கோ. வீட்டுக்கு யாருன்னா இப்போ பிச்சைக்காரர் வராங்களா, தர்ம பண்ண கையெழுந்துருக்கு, அவங்களை உள்ள கூப்பிட்டு சோறா போடுறோம். முடிஞ்சா அவன் 4 முறை கத்தினாலும் நம்ம போறது கிடையாது, பதிலும் கொடுறது கிடையாது. அப்படியே வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஐயோ என்று பரிதாபப்பட்டு இருந்தால் வெளியவே போட்டு உள்ளே வந்தோம். நம்ம யாரும் அவங்கள உள்ளே கூப்பிடுறது கிடையாது. பரவாயில்ல, அது உங்கள் வீடு, அங்கே யாருமே ஒன்றும் உங்கள் கேள்வி பண்ணணும். ஆனால் தேவாலயம் என்று வரும் பொழுது, சபை என்று வரும் பொழுது, அந்த யார் வந்தால் உள்ளே சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. சபை என்று வரும் பொழுது தரித்திரன் யாராக இருந்தாலும் உள்ளே சேர்க்க வேண்டியதாக இருக்குது. வீடு என்று வரும் பொழுது நீங்கள் சேர்க்காதீங்க, அது உங்கள் வீடு. யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுன்றது நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் யாரை வாசற்படியை திறந்து உள்ளவான்னு கூப்பிட்றீங்களோ அவங்க வரலாம், வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அது உங்களுடைய விருப்பம். அது சபைன்னு சொல்லிட்ட பிறகு யாரும் வரக்கூடாதீங்க, அது நீங்க சொல்லக்கூடாது. சபை என்று வரும் பொழுது 4 விதமான ஆட்கள் உள்ள நுழையலாம், அவர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ரொம்ப பெரிய ஒரு பாவம். வசனம் 4, உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. முதலாவது, உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி, அந்த பேதகம் பண்ணி என்பதன வார்த்தை டியாக்ரினோ, பிரிக்கிறது. உங்களுக்குள்ளே பிரிச்சு டிவிஷன்களை ஏற்படுத்தி கேட்டகரைஸ் பண்ற புத்தி அது. இந்த கூட்டம் படிச்ச நல்ல கூட்டம், இந்த கூட்டம் இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம், இந்த கூட்டம் ஒன்றுத்துக்கோ உதவாத ஒரு கூட்டம், இது இந்த ஒரு குரூப்புக்கு தான், இது ஒன்றுத்துக்கோ பிரயோஜனம் இல்லாத ஒரு குரூப் என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கூட்டங்களை பிரிவினைகளையும் டிவிஷன்ஸ்களையும் நீங்கள் ஏற்படுத்தி வைக்கிறீர்கள். அந்த ஏற்படுத்தி வைக்கிற பார்வையை வந்து பிதாவுடைய பார்வை. வசனம் 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பான ஒரு பார்வை இல்லை. அது இப்ப நீங்க பண்ணி கொண்டிருக்கிறது தேவனுக்கு முன்பான பார்வை இல்லை, அது உலகத்தாருடைய பார்வை. அது டிவிஷன்ஸை ஏற்படுத்தி வைத்திருப்பது. அது ஏற்கனவே இருக்குது. ஜாதி மதம்ன்றதெல்லாம் வெறி பிடிச்ச ஆட்கள்கிட்ட அது இருக்குது. அது சபைக்குள்ள வரலாமா? அவர் என்ன மொழி பேசுறாரு, அவர் என்ன பாஷை பேசுறாரு, அவங்க அப்பா அம்மா என்ன பேக்ரவுண்டு, இதெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வரலாமா? பொண்ணு பார்க்க வந்தா அவங்க என்ன ஜாதி தெரியுமா? சபையில் அப்படி கொண்டு வராங்க பாருங்க. கர்த்தர் பாவம் செய்கிறவர்களே, விபசாரரே, விபசாரிகளே அப்படிதான் கூப்பிடுறாரு அவர். உலக ஸ்நேகத்தை உடையவர்களே, உலகத்தின் பார்வை உடையவர்களே, ஏன் ஒண்ணு இப்படி இருக்கிறீங்கன்றாரு. அது ரொம்ப தப்பு அன்பானவர்களே. உலக பார்வையோடு கூட எந்த சகோதர சகோதரி நீங்கள் நானும் பார்க்கவே கூடாது. உலக பார்வையோடு கூட சேவை செய்யக்கூடாது. உலக பார்வையோடு கூட ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்க தயவு செய்து இன்னொரு விசுவாசி கொடுக்காதீங்க. மகிமையின் கர்த்தராகிய இயேசுநாதர் என்ன சொன்னார் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். மனுஷனை ஒருத்தரை மகிமைப்படுத்துவதும் ஒருத்தரை மட்டுப்படுத்துவதும் நீங்கள் பண்ணுகிறதே ஆனால் கர்த்தருக்கு விரோதத்தை தெரிவித்து கர்த்தர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். மகிமைக்குரியவர் ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒருத்தர் தான். அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தினால பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். அதான் அவர் கொண்டுதான் அந்த பேரு, மகிமை உள்ள கர்த்தராகிய இயேசுநாதர். மகிமையினால் அவர் கொண்டுதான் போகணும். நீங்க வருகிறது ஆனால் என்னை நேசிப்பது போல உங்களை நேசிப்பேன் என்று நீங்கள் ஒருத்தர் சொல்லணும். நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே போல நேசிக்கிறேன். என் கர்த்தரை மகிமைப்படுத்துவது போல உன்னை நான் மகிமைப்படுத்த மாட்டேன். மகிமை சபையிலே கர்த்தருக்கு உண்டிதான். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், வசனம் 1, என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம்.
வசனம் 1ல விசுவாசம், வசனம் 5ல விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்கள் எல்லோரும் யாரு? ஐஸ்வர்யவான்கள் தான். Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail. By the living word of God I shall prevail, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect present cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong cord, overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I shall not fall, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in all. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God.